டேப் போட்டோம்னா டேப் உடச்சு போடுறாங்க. வழியில் போகிறவங்க யாரோ ஒருத்தர் உடச்சு போடுறாங்க. அது யாருக்கு யோசிக்குது. அதனால தான் தண்ணி வீணாக போகுது. தண்ணி போடுறதுனால டிச்சு பூரா நினைஞ்சிருக்கு. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுறது யாருன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொதுமக்கள் தான் சொல்லணும். பொதுமக்கள் தான். இதனால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இது வேலை செய்யவே முடியாது. 6 மணிக்கு மேலே நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். நாங்கள் போயிடுவோம். ஆனால் வீடாக இங்கே இருக்கிறவங்க கொசு தொல்லைனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நேரம் உட்கார முடியாது. கரண்டே ஆஃப் ஆகி போச்சா இங்கே உட்கார முடியாது. அப்படி உட்காரோம்னா நாம் வந்து இங்கே புகை போட்டுட்டு தான் உட்காரணும். புகை போடும்போது அது என் கஷ்டம் தான். ஆனால் டிச்சு இப்படி இருக்கிறது இப்போ இடைஞ்சல் தான். அதனால் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. காயை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கட்டி வச்சுருந்தோம். இப்போ சமீபத்தோடு நாங்கள் அதை மூடிட்டோம். யூஸ் பண்ணுறதில்ல, தான் மூடிட்டேனே. வீடு கட்டும்போது இப்படி இது மழை தண்ணி குழி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இது மூடி என்ன பண்ணேன், சிமெண்ட் போட்டு மூடி இருக்குது. இந்த இடத்துல தான் குழி போட்டுருந்தேன். இப்போ யூஸ் இந்த இடத்துல தான் இப்போ வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ அது கீழே மேலே டேங்க் வச்சுருக்கோம். பைப் வந்து உள்ள அதர் கிரவுண்ட் வழியாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போய் சேவ் ஆகிக்கும். சரி இருக்குங்களா? இந்த தொட்டியில் உள்ள நன்மை மெட்டலெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ மழை பெய்யும் போது மேலே உள்ள மழை தண்ணி வந்து பூமியில் சேவ் ஆகிக்கும். அதெல்லாம் இதனுடைய தன்மை. அதான் அது. அப்படி கீழே நமக்கு போர்வுக்கு எப்போதும் ஊட்டு கிடச்சிட்டே இருக்குது. அவ்வளோ அதுதான். சரி.